வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது மிஸ்டர் சாவேஜ் தமிழ். நான் உங்கள் ஸ்கொயர். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2024 உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் இயராக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சேனலில் ஒரு புதுவிதமான ஒரு சர்ப்ரைஸ் கண்டென்ட் ஒன்று போடலான்னு சொல்லி புருட்டோவை நம்ம சேனலில் இனிமேல் எல்லா எபிசோட்ஸும் நம்ம கவர் பண்ணுறோம். அதை தாண்டி புருட்டோவில் இருக்கக்கூடிய அந்த வாட்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாங்காவும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலையும் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப தேவை. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து டிராகன் பால் கிளாசிக் அதை வந்து போட்டுருக்கோம். அதை தாண்டி மார்வலில் வந்து வாட் இஃப் கண்டென்ட் போட்டிருக்கோம். இப்போ புருட்டோவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாத்துக்கும் பேரலாக உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுது. எப்பயும் போல உங்களோட சப்போர்ட்டை மட்டும் தொடர்ந்து கொடுங்க. மறக்காம மிஸ்டர் சாவேஜ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி தொடர்ந்து அமேசிங்கான அதிகமான கண்டென்ட்ஸ் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம புருட்டோவோட சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே புருட்டோ கவாக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு பையனோட பயங்கரமாக சண்டை போட்டிருக்கான். ஏன்னா அந்த ஒரு மொத்த ஷினோபி வில்லேஜே வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு தரமட்டமாக இருக்கு. முக்கியமாக லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஹொக்காகேஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மலையில் அவங்களோட முகங்களை பதிச்சிருப்பாங்க. பட் அந்த மலையில் இருக்கக்கூடிய ஹொக்காகேஸ் முகங்கள் எல்லாமே செதஞ்ச நிலையில் இருக்கு. ஸோ இங்கே ஒரு பயங்கரமான பேட்டிலே போயிருக்கு. இங்கே புருட்டோ என்ன சொல்றாருன்னா, நீ இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல கவாக்கி அப்படின்னு சொல்ல, உன்னையும் நான் 7th ஹொக்காகே அமிச்ச இடத்துக்கே அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா அதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இனி இங்க ஷினோபிஸே இல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம புருட்டோ என்ன செய்யறாருன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லீஃப் வில்லேஜோட ஹெட் பேண்ட் எடுத்து அவரோட தலையில மாட்டி, ஸ்டில் இங்க நான் ஒரு ஷினோபி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கர ஃபாஸ்டா வந்து மோதிக்கிறாங்க. அப்ப பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது பிளாஷ்பேக்கை தான் இப்ப சொல்ல போறாங்க. நாங்க கட் பண்ணா புருட்டோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷிகமாரோட பையன், இவங்க ரெண்டு பேரும் அந்த லீஃப் வில்லேஜ்ல பயங்கர ஃபாஸ்டா ஒவ்வொரு பில்டிங்கையும் தாண்டி ஓடிட்டு இருக்காங்க. இது மூலமா அந்த லீஃப் வில்லேஜ் எந்த அளவு பெருசா எவால்வ் ஆயிருக்குன்றத நம்ம காட்டுறாங்க. செம்ம டெக்னிக்கலா இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ்ல செம்மையா அவங்க வந்து எவால்வ் ஆயிருக்காங்க. இங்க நம்ம புருட்டோவும் ஷிகமாரு பையனும் செம்ம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்க. கரெக்டா அவங்களோட அப்பாகளான நம்ம ஷிகமாரு நருட்டோவை காட்டுறாங்க. இவங்க வந்து லார்ட் ஹொக்காகே உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஷிகமாருவும் நம்ம நருட்டோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஷிகமாரு தான் ஷேடோ ஹொக்காகேவா இருக்காரு. நம்ம நருட்டோ வந்து ஒரு அட்வைசரா இருக்காரு. ஸோ அதனால நம்ம நருட்டோ கூடவே அவர் இருப்பாரு. கதவை திறந்து பார்த்தா நீங்க இந்த ஓப்பனிங் செரமனிக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்த்தா ஏகப்பட்ட பேப்பர்ஸ் அவரோட அந்த ஒரு ரூம் முன்னாடி அடுக்கி வச்சிருக்காங்க. இதை பார்த்தா ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி செம்ம ஷாக்கு. ஸோ அங்கே கட் பண்ணா இங்க புருட்டோ ஷிகமாரு பையனோட ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டு இந்த மாதிரி எப்படியோ கடைசியில் வாங்கியாச்சு லிமிடெட் எடிஷன் கிரீன் சில்லி பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும். பட் அது வந்து ரொம்பவே கன்றாவே இருக்கு போல, ஒரு மாதிரி ஆஃபுல்லா இருக்கு. இது எப்படி சாப்பிட்றானுங்க அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெயின்ல உட்காந்து ஜாலியா அவங்க ஃப்ரெண்ட்ஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமா என்ன தெரிய வருதுன்னா, லீஃப் வில்லேஜ் ரொம்ப மாடர்னா மாறி இருக்கு. இதனால அவங்க நிறைய எவால்வ் ஆயிருக்காங்க. இந்த அகாடமியும் அவ்வளோ ஆக்டிவா இல்ல அப்படின்ற இந்த விஷயம் தெரிய வருது. இதற்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க மறுபடியும் இது எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா ரீஓபன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இதை வந்து ஓப்பனிங் செரமனியை ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த அகாடமியை மறுபடியும் பழையபடி நடத்த போறாங்க. இந்த அகாடமியில நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இப்ப சேர போறாங்க. அப்படிதான் இதுக்கான அர்த்தத்தை வந்து சொல்றாங்க. ஸோ கரெக்டாக கட் பண்ணா ட்ரெயின்ல நம்ம புருட்டோவும் ஷிகமாரு பையனும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க அப்பா உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு, அவரை ஏமாத்தாத. நம்ம வாழ்க்கைன்றது இந்த ட்ரெயின் மாதிரி தான். இந்த ட்ரெயின்ல ஜஸ்ட் அதுக்கான டெஸ்டினி என்ன அப்படின்றதெல்லாம் தெரியும். நம்ம இருக்க கட்டியமா அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு உட்கார்ந்தா மட்டும் போதும், போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா மாதிரியே நிறைய தத்துவம் பேசிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. இந்த மாதிரி நாளைக்கு லேட் பண்ணிடுற செரமனி கரெக்டா வந்துரு அப்படின்ற மாதிரி அவர் ஏறி போக, வர நீ பொத்திட்டு போடா அப்படின்ற மாதிரி புருட்டோ அங்க இருந்துகிட்டு டாட்டா காட்டுறாரு. ஸோ அவங்க அப்பாவோட சிலையை பார்த்து நான் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுன்றதை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அங்கே கத்திட்டு இருக்கும்போது இங்கே டிடிஆர், என்ன சின்ன பையன் அவங்க அப்பா அம்மாலாம் எங்கே, இதெல்லாம் பண்ணுறது ரிஸ்க் அப்படின்னும் போது, போயா வெண்ண பூமர் அப்படின்ற மாதிரி ஜம்ப் பண்ணிடுறாரு அங்கேருந்து டாட்டா காமிச்சிட்டு. அங்கேருந்து பார்க்கும்போது 4 பசங்க சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட வேலட்டை பிடுங்கி அவளை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஒன்னடியாக புருட்டோ அங்கே போறாரு. அங்கே இருக்கக்கூடிய பசங்க அந்த பொண்ணை அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம புருட்டோ அவங்களோட மண்டையில ஜூஸை ஊத்திடுறாரு. ஸோ அவங்க செம்ம டென்ஷன் ஆகி, கீழே வந்தானா நீ செத்த அப்படின்ற மாதிரி நானே வரேன் அப்படின்ற மாதிரி இறங்கி உடனடியாக ஷேடோ கிளான்ஸை யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பசங்களை போட்டு பொளந்து எடுக்கிறாரு புருட்டோ. நமக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா அது புருட்டோ இப்பதான் பாக்குறோம், சின்ன பையன் அகாடமியில நாளைக்கு தான் சேர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்குள்ள ஷேடோ கிளான் ஜுட்சுலாம் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அந்த பொண்ணு பின்னாடி போய் நின்னுட்டு இந்த மாதிரி நீ கொஞ்சம் தள்ளிடு, அதை அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவனோட ஷேடோ கிளான்ஸ் அந்த பசங்களை போட்டு புரட்டி எடுக்குது. ஸோ கரெக்டா அப்ப இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து இதெல்லாம் பாக்குறாங்க. என்ன என் ஃப்ரெண்ட்ஸே அடிக்கிற அப்படின்னு சொல்லி அவங்களாம் செட்டு சேர்றதை பார்த்து இங்க இருந்து நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி புருட்டோ அந்த பொண்ணை
பண்ண ஒரு பில்டிங்க்கு மேல கூட்டிட்டு போயிடுறாரு. ஸோ அந்த பில்டிங் மேல அவங்க 2 பேரும் உட்காந்து இந்த மாதிரி நாளைக்கு நடக்க போற ஓப்பனிங் செரமனியை பத்தி பேசுறாங்க. ஸோ நீ நிஞ்சாவா அப்படின்னு கேட்க, ஆமா நாளைக்கு தான் நான் சேர போறேன் அப்படின்னு சொல்றாரு. நானும் அதுல சேர போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் புரோட்டோவும் இந்த ஒரு அகாடமியை பத்தி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல போல. அவங்க அப்பா 4th கிரேட் அந்த நிஞ்சா வார்ல ஒரு பயங்கரமான வாரியரா இருந்திருக்காரு. அவரோட வற்புறுத்தனால தான் வந்து சேர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு பிடிக்கலன்னா சேராத, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் சேரு, உங்க அப்பாவுக்கு நீ அதை புரிய வை அப்படின்ற மாதிரி நம்ம புருட்டோ வந்து அட்வைஸ் பண்ணிட்டு, மணி என்ன இருட்டினமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது 7 மணி ஆச்சு அப்படின்னு. என்னது 7 மணியா? எங்க அம்மா அவ்வளவுதான் பைத்தியமே ஆயிருவாங்க, நான் உடனடியாக அங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. புருட்டோ சொல்லிட்டு போன இந்த விஷயங்கள் இவங்களுக்கு வந்து மனசுல ஓடுது. சரி ஓகே நம்ம அப்பாட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் முடிவுக்கு வராங்க. கரெக்டா இங்க கட் பண்ணீங்கன்னா புருட்டோ அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா தங்கச்சி புருட்டோ செம்மையா ஹாப்பியா அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரிய வருது. இது மூலமா கைகளிட்டு வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொத்த பேரும் ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. பட் ஒரு டேபிள்ல நருட்டோ மட்டும் இல்ல. அது வந்து ஒரு சின்ன மிஸ்ஸிங்கா இருக்கு. அவங்க பொண்ணுக்கு அது வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி நாளைக்கு ஓப்பனிங் செரமனி, உங்க அப்பா இப்பதான் பார்த்தேன், அவர் ரொம்பவே பிஸியா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க பசங்க 2 பேரும் கொஞ்சம் சோகமா வராங்க. முக்கியமா ஹிமாவாரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேடா இருக்காங்க. பட் புருட்டோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கோவப்படுறாரு. இந்த மாதிரி அவங்க அப்பா பண்றது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஷினோபிஸ்னாலே அப்படிதான், அவங்க இந்த வில்லேஜை பாதுகாக்கணுன்றதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக அவங்க ஒரு சில தியாகங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும், நீ நாளைக்கு போறல நீயே கத்துக்குவ அப்படின்ற மாதிரி இவங்களும் அட்வைஸ் பண்றாங்க. பட் புருட்டோக்கு அது பிடிக்கவே இல்லை. இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு படுக்கிறாரு. அங்க கட் பண்ணா அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. பட் அவங்க அப்பாலாம் அந்த பொண்ணை அரைஞ்சிடுறாரு. இந்த மாதிரி நீ சேர்ந்து தான் ஆகணும், நீ ஸ்ட்ராங்கர் பர்சனா இருக்கணும், அதுக்காக தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வற்புறுத்துறாரு. அப்போ புருட்டோ சொன்னதை வந்து யோசிச்சு பார்க்குறா. ஓகே நான் ஸ்ட்ராங்கர் பர்சன்றதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி எனக்கு பிடிச்சதை நீங்க படிக்க வைப்பீங்களா அப்படிங்கும்போது, அதுக்கு நீ முதல்ல எனக்கு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க கோச்சுக்கிட்டு வெளியே நடந்து வராங்க. அப்போ ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஷேடோ ஸ்னேக் மாதிரின ஒரு உருவம் இவங்களை வந்து கொத்திடுது. அப்போ இவங்களை ஏதோ பொசஸ் பண்ண மாதிரி இவங்க காட்டுறாங்க. ஸோ அவங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல புருட்டோ வந்து காலையில ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு, ஓடுறாரு. எனக்கு டைம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் டேவா அப்படின்ற மாதிரி பயங்கர ஃபாஸ்டா ஓடுறாரு. அவங்க அம்மா பேக் எடுத்து கொடுக்குறாங்க, அவங்க தங்கச்சி போடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இவர் பிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அட நம்ம தான் நிஞ்சா வர பையனாச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செவர்லாம் ஏறி குச்சி செம ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு. தூரத்துல இருந்து பாக்குறாரு, அந்த புள்ளி பண்ணிட்டு இருந்த அந்த 3 பசங்களை பாக்குறாரு. ஸோ அவங்க கீழே அந்த காசை எடுத்துட்டு இங்க இருப்பாரா ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு எடுத்துட்டு ஜாலியா அங்க ஒரு ட்ரெயின்ல ஏறுறாங்க. பழைய ட்ரெயின் மாதிரி இருக்கு. பார்த்தா அந்த பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. அவ பேசுறா, இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி. போய் பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா. நீ என்ன பண்றக்கா இங்க அப்படின்ற மாதிரி அந்த 2 பசங்களும் பேசி இருக்கும்போது பாத்தீங்கன்னா டக்குனு என்ன செய்யறானா, இந்த மாதிரி நான் உங்களை பழி வாங்க வந்திருக்கேன், நான் எந்த அளவு பவர்ஃபுல் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, அங்க பாத்தீங்களா அங்க ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, அதுவும் இதுவும் கொஞ்ச நேரத்துல மோத போகுது, இந்த ட்ரெயின் எங்களோட பழைய புரோட்டோடைப், இது ரொம்ப பழைய ட்ரெயின், நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வில்லத்தனமா பேசுறா. பிகாஸ் அவ ஏதோ ஒரு விதத்துல பொசஸ் ஆயிருக்கா. அந்த பசங்களுக்கு பயங்கர பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பைத்தியம் ஆயிட்டியா, நாங்க சும்மா விளாண்டோம், இதுக்கெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க பயப்படுறாங்க. அந்த டைம்ல மாசா நம்ம புருட்டோ என்ட்ரி கொடுத்து, கவலைப்படாதீங்க அதான் நான் இருக்கல அப்படின்னு கீழே இறங்கி, இந்த மாதிரி ஏன் நீ பண்றக்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி பார்த்தேன் ஒன்னா சரி பேசலாமே வரும்போது பார்த்தா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புருட்டோ கேட்கிறாரு. அப்போ புருட்டோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பெயின் ஆகுது. அவரோட ஒரு சைடு கண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலருக்கு மாறுது. அப்போ அவரால் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து டிரான்ஸ்பரண்டா பார்க்க முடியுது. அந்த பொண்ணு ஏதோ ஒரு பொசஸ் பண்ணிருக்கு அப்படின்றது இவரால் பார்க்க முடியுது. பட் அது அப்பப்போ வந்துட்டு போயிடுது. இப்போ அந்த பவர் அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியூச்சர்ல அந்த பவரை வந்து ப்ராப்பரா அவர் அட்டைன் பண்ணுவாரு. ஸோ புருட்டோ உடனடியே அந்த பொண்ணுட்டு போய் இந்த மாதிரி ஏன் பண்ணிட்டு இருக்கு, அவங்க அப்பா வந்து பவர்ஃபுல் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு இது வழி இல்ல, நீ மாத்திக்க அப்படின்ற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணோட மனசை மாத்திடுறாரு. அந்த டைம்ல அந்த பொசஸ் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்ச நேரம் வந்து அதை வந்து அன்லீஷ் ஆகுது. அந்த டைம்ல வேற வழியே இல்ல, இதை நான் தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒன்னே மேல போய் அவரோட ஷேடோ கிளான்ஸை உருவாக்கி அந்த ட்ரெயின் ட்ராக்கை வேற பாத்துக்கு மாத்தி இது ரெண்டையும் வேற ஒரு வழியில போக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. பட் அவர் ஸ்லிப் ஆகி விழுக போறாரு. அப்ப அந்த பொண்ணோட பேரை சொல்லி இந்த மாதிரி நான் விழுக போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அந்த பொண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட சக்தி உடனடியா அவரை விட்டு போயிருது. அந்த பொசிஷன்ல இருந்து அவர் வெளியே வந்துடுறா. ஸோ புருட்டோவை பிடிச்சி அவனை இழுத்து அந்த ஒரு ட்ரெயின் ட்ராக்கை வந்து தனித்தனியா பிரிச்சு 2 ட்ரெயினுமே வேற வேற பாத்துல போற மாதிரி அவங்க பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல புருட்டோ அந்த பொண்ணு கீழே உழுவ போக 3 பசங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் காப்பாத்தி மறுபடியும் ட்ரெயின்ல ஏத்திக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அது ரொம்ப கிரேசியா இருந்ததுல அப்படின்ற மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இந்த பழைய ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ராக்கா வந்து அப்படியே பிஞ்சு பிஞ்சு உழுது. அப்போ வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த 3 பசங்களும் போகும்போது இவங்க மட்டும் போகல, அந்த 3 பசங்க தனியா போயிடுறாங்க. இவங்க நேரடியா நம்ம இப்ப செர்மனிக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை செம்ம ஃபாஸ்டா நம்ம புருட்டோ வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அங்க கட் பண்ணா இங்க நம்ம நருட்டோ அங்க வந்திருக்கக்கூடிய அந்த அகாடமிக்கு ஃப்ரெஷரா வந்திருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வச்சு அட்டெண்டன்ஸ் எடுத்து அவங்கள்ட்ட ஒரு ஸ்பீச் கொடுக்க
கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல புருட்டோ உசுமாக்கி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஷீனோ தான் அவர் வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி புருட்டோ உசுமாக்கி இருக்கேன்னு கேட்க யாருமே பதிலே சொல்லல. யார் அவன் லூசு மாதிரி பேரை சொல்லியிருக்கேன், ஆலய காணோம், பைத்தியமா இருப்பான் போல அப்படின்றவர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லைட்டா அவரை பத்தி கலாச்சி பேசிட்டு இருக்கா. ஷிகமாரோட பையனுக்கு சரியான தலைவலி, ஏன்டா டே இப்படி பண்ற ஃபர்ஸ்ட் நாளும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. அந்த டைம்ல இந்த ட்ரெயின் பயங்கர ஃபாஸ்டா பறந்துட்டு வந்து நம்ம நருட்டோட ஸ்டாச்சு அந்த ஹெட்லயே வந்து பாத்தீங்கன்னா குத்தி நிக்குது. இதை பார்த்து எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. நம்ம புருட்டோ வெளியே வந்து நான் தான் புருட்டோ உசுமாக்கி அப்படின்னு சொல்லும்போது நருட்டோலாம் செத்தே போயிட்டாருங்க. ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அவரோட மூஞ்சியை பாருங்களேன். ஆக்சுவலா இது ஒரு நல்ல ஃபோர்ஷேடாயிங். நம்ம நருட்டோட ஸ்டார்டிங் எபிசோட் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஹொக்காகே சிலையை வந்து கிறுக்கிட்டு மாட்டிட்டு பனிஷ்மெண்ட் வாங்குவாரு. அப்படியே அவரோட பையனுமே அப்படிதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி லைட்டா அதை ஃபோர்ஷேடா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய எல்லா ஷினோமிஸ்க்கும் பயங்கரமான ஷாக்கு. அந்த டைம்ல தான் கரெக்டா நம்ம கோனோஹாமாரு உள்ள பூந்து புருட்டோவை அவர் பண்ற அட்டாக்ஸ்ல இருந்து தடுத்து அவர் லாக் பண்றாரு. கோனோஹாமாரு பிக் பிரதர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னுமே இந்த பிக் பிரதர் அதில் அப்படிலாம் கூப்பிட்டு இருக்கவெல்லாம் வச்சுக்க கூடாது, இனிமே நீ என்ன சென்சே அப்படின்னு தான் கூப்பிடணும். என்னது சென்சே என் வாயிலே அப்படிலாம் உங்களை கூப்பிட முடியாது, அது நல்லாவே இல்லை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு இந்த ஒரு ட்ரெயின்ல இருக்கா, இவளையும் சேர்த்துக்கிட்டு அதை செஞ்சு அப்படின்னு கேட்கும்போது கவலைப்படாதீங்க எங்களுக்கு ஒன்றும் ஆகல, டேய் லூசு மாதிரி பேசாதரா ஒன்றும் ஆகலன்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோனோஹாமாரு புருட்டோ மேல செம்ம டென்ஷன் ஆகிறாரு. கட் பண்ணா நம்ம ஷிகமாரு நடந்த டேமேஜஸ் பற்றி நம்ம நருட்டோத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த சிலை இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துறேன் அந்த ட்ரெயின் கம்பெனி ஓனர் சொல்லிட்டாரு. புருட்டோ அந்த பசங்க மற்ற பேர் எதுக்கும் எந்த விதமான பெரிய விபத்துகளும் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்சம் இது நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசும்போது நம்ம நருட்டோவும் சிரிச்சுட்டு வேற வழி இல்லை அவன் நல்லா வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காரு. பட் இருந்தாலும் ஓகே பையன் சின்ன பையன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதை கேர்லெஸ்ஸாக அதை விடுறாங்க. ஸோ கட் பண்ணா லைட்டாக என்கிரெடிட்ஸ் போயிட்டு இருக்கும் போதே நம்ம புருட்டோவும் அந்த பொண்ணும் பேசிட்டு இப்போ அகாடமிக்கு போயிட்டு இருக்காங்க. பேசிட்டு அந்த அகாடமிக்கு போயிட்டு இருக்கும் போதே நம்ம புருட்டோ என்ன சொல்றாருன்னா நம்ம நருட்டோட அந்த உடஞ்சு போன அந்த ஒரு ஸ்டாச்சு அதை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா நான் எங்க அப்பாவோட வழியில போக விரும்பல, நான் எனக்குன்னு ஒரு வழியை நான் உருவாக்கிக்கிறேன், இது என்னோட கதை நான் சொல்றதுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இந்த எபிசோட் 1 முடிச்சு வைக்கிறாரு. ரியலி ஒரு அமேசிங்கான ஸ்டார்ட், செம ஃபன்னியா நம்ம நருட்டோவா சின்ன வயசுல எவ்வளவு கிரேசியா பார்த்தோமோ அந்த ஒரு கிரேசினஸ் புருட்டோட்டையும் பார்க்க முடியுது. ஸோ அவரோட ஹேர் ஸ்டைல் தான் கோளாரா இருக்குன்னு பார்த்தா அவருமே கொஞ்சம் கோளாரா தான் இருக்காரு. நம்ம நருட்டோ லெவலுக்கு ஃபன்னியா இருக்காரு. அப்கமிங் எபிசோட்ஸ்ல அவரோட பிரசன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி இந்த புருட்டோ சீரிஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா புருட்டோட எபிசோட் 2ல வந்து நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.